வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நம்ம ஸ்பிரிச்சுவல் தென் ஆன்மீகம் இந்த மாதிரி இல்லை வாழ்வியல் எப்படி எந்த கோணத்தில் வாழ்ந்தாலும் நம்ம அந்த மனித உடல் எடுத்தால் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இல்லைங்களா? அந்த வகையில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியில் கூட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம், எந்த வயதில் கூட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் நம்ம எந்த மாதிரி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். உயிர்ப்போடு வாழ்கிறோமா, ஒரு வாழ்வின் முறை இல்லை வாழ்வின் நோக்கம் இல்லை ஆனந்தமாக வாழ்கிறீங்களா, ஏதோ கடமைக்கு சலிப்பாக வாழ்ந்தே ஆகணும்னு வாழ்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் சலிப்பாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. கடமைக்கோ ஏதோ யாருக்காண்டியோ, குழந்தைங்களுக்காண்டியோ இல்லை குடும்பத்துக்காண்டியோ இல்லை கணவனுக்காண்டியோ இல்லை மனைவிக்காண்டியோ யாருக்காண்டியோ வாழ்ந்ததுனால நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தது, இந்த பிறப்பெடுத்ததே வேஸ்ட். என்ன சட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா? நான் உழைச்சி போடலன்னா என் குடும்பத்தை, ஒய்ஃபை, குழந்தைங்களை யார் பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லவே இல்லை. இந்த கதை உங்களுக்கும் தெரியும், எல்லாம் ஒரு ட்ராமா. அந்த ட்ராமான்னு தெரிஞ்சால் கூட இந்த பற்றுங்கிறது உங்களை விட்டு போகலை. தான் குடும்பம், தன் குழந்தை, தன் சொத்து, தன் உடல், தன் பதவி, தன் சமூகம், தன்னோட அகங்காரம், தன்னோட திமிர், நான் எல்லாமே சரி. இதெல்லாம் இருக்கட்டும். இதையும் தாண்டி நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது, இந்த உதவி பண்ணுறதுக்குன்னா என்ன விதத்தில் சொல்கிறேன்னா, இந்த அனாதை ஆசிரம குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது, அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அப்புறமா சாப்பாடு போடுறது, எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி செய்கிறாங்கல்ல. அவங்க ஃபேமிலியிலலாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஏதோ சொல்கிறாங்கன்னு செய்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சால் உங்கள் பிரச்சனை தீர்ந்துருங்கன்னு சொல்கிறதுனால செய்கிறாங்க. யாரும் இதை செஞ்சால் நன்மை அப்படின்னு சொல்கிறதுனால செய்கிறீங்களே ஒழிய நீங்களாக செய்யலை. உங்கள் மனம் உவந்து செய்யலை. உங்களோட அன்கண்டிஷனல் லவ்வில் இது செய்யலை. ஏதோ உங்களுக்கு கிடைக்கணும் அதனால் செய்கிறீங்க. சரி, இப்போ நாங்கள் அந்த பூமியில் வாழ்ந்தாச்சு, இந்த மாதிரி தான் வாழ்ந்து போனோம். ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, யாரும் யாரையும் திருத்த பிறக்க வரல, யாரும் திருத்தவும் முடியாது. அது கணவன்னா மனைவியும், அவங்க குழந்தைங்களும், அவங்க உறவினர்களும், அவங்க நண்பர்களும் யாரையுமே திருத்த முடியாது. நல்ல நண்பன், நல்ல கணவன் மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல உறவினர்கள் கிடைச்சா அவங்க பண்ண பாக்கியம். அவங்க கர்மாவின் கீழ் அந்த மாதிரி வந்திருக்காங்க. கெட்டது கிடச்சிட்டாங்கன்னா, பிடிக்காமல் கிடச்சிட்டாங்கன்னா என்னன்னு தான் இப்போ நான் பேச போகிறேன். நல்லது கிடச்சிட்டாங்கன்னா அந்தமாக வாழ்ந்து போகிறாங்க, அது அவங்களோட ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம். இப்போ இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? அப்படி தான். ஒரு தாய் தந்தை கிடைக்கிது அப்படின்னா அவங்க கர்மா டிசைனில் தான் வந்திருக்காங்க. ஒரு அம்மா அப்பா ஒதுக்குறாங்க, கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னா அவங்க கர்மாவை தீர்க்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா கருவியாக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, சொந்தமே அவங்களுக்கு சுற்றி சுற்றி அடிக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் கர்மா விட்டு ஆழமாக வெளியே போகிறதுக்கு சூஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சொந்த குழந்தைங்களே அவங்கள பண்ணுறாங்கன்னா அவங்க கர்மாவை இன்னும் கழிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க சொத்து, பூர்வீகம், அவங்களோட எந்த அட்ரஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மொத்த கர்மாவும் கழிதுன்னு அர்த்தம். இதன் மூலம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக என்ன கிடைக்கும்னா, ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். கொஞ்ச நாள் புலம்புவீங்க, கொஞ்ச நாள் ஆவீங்க, கொஞ்ச நாள் வருத்தப்படுவீங்க, கொஞ்ச நாள் அழுவீங்க, ஆனால் ரொம்ப மன அமைதி கிடைக்கும். இதில் நீங்கள் செய்யக்கூடாதது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சி அதை பற்றி பேசி அதை பற்றி அவங்களுக்குள்ள அந்த விஷயத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப பேசி உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் போயிடுங்க. அதான் விஷயம். மறக்க முயற்சி தாங்க பண்ணுறேன், என்னால் மறக்க முடியல, எனக்கு அந்த இடத்துல போகவே முடியலன்னு மனிதர்கள் சொல்கிறதெல்லாம் இயல்பு தான். ஆனால் கடந்து தான் போகணும். ஜாகிஜான் ஒரு படத்தில், கராத்தே ஹிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த படம், அந்த படத்தில் சொல்லியிருப்பார், அவங்க 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 ஃபேமிலி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடும்.
இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தோன்னே என்ன ஆகும்னா, அந்த 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 காரை வந்து என்ன பண்ணுவாருன்னா, நல்லா புதுசு பண்ணுவார். அப்புறம் அங்கே ஆக்சிடெண்ட் ஆன டேயில் அந்த காரை உடச்சிருவார். திரும்ப அடுத்த நாள் நல்லா நொறுக்கிடுவார். அடுத்து திரும்ப அந்த காரெல்லாம் சரி பண்ணுவார். திரும்ப அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, திரும்ப அந்த காரை சரி பண்ணி வந்து திரும்ப அடுத்த அவங்க அந்த அந்த டேயில் உடச்சிருவார். இப்படி உடச்சிட்டே இருப்பாரா. அந்த அந்த கராத்தே கற்றுக்கிற ஒரு பையன் வந்திருப்பான் அந்த படத்தில். படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடைப்பார் இந்த மாதிரி அந்த டேயில். இவன் போய் சொல்லுவான், என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நீ போ இந்த மாதிரி சொல்லுவார். உடனே அந்த பையன் சொல்லுவான், நாம் தான் வெளியே வரணும். இதில் இந்த விஷயத்துலேருந்து உள்ளே போயிட்டே இருந்தோம்னா, அதுலேருந்து உள்ளே அதை திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம அதே தான் நினைப்போம். நாம் தான் வெளியே வரணும்னு அந்த கார்லேருந்து அந்த பையன் அந்த 2 கை பிடிச்சி ஜாக்கி சானை கூப்பிட்டு வருவான் வெளியில். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ நாள் பேசினாலும், எவ்வளோ துன்பப்பட்டாலும் இது இது வந்து தீரவே தீராது. மாறாததை நீங்கள் எதை மாற்ற போகிறீங்க? இது டிசைனே அப்படி தான். இந்த டிசைனை மாற்ற முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. உங்களையும் மாற்ற முடியாது, அவங்களையும் திருத்த முடியாது. அதுக்கு நீங்கள் கடந்து போகிறது தான் உத்தமம். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு உறவு சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில், அந்த சொத்து பிரச்சனையோ இல்லை உறவு சிக்கலோ இல்லைன்னா அலட்சியப்படுத்துகிறதோ இல்லை ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை உங்கள் கருத்தை அவங்க ஏற்றுக்காமல் உங்களை புறக்கணிக்கிறதோ உங்களுக்கு அன்பு செலுத்தாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நீங்கள் விலகி இருக்கிறது தான். என்னால் முடியலைங்க, அவங்க முன்னாடி செஞ்ச அன்பு எனக்கு ஞாபகப்படுத்துது, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க, என்னை அப்படி கவனித்தாங்க, ஆனால் இன்றைக்கி என்னை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, துரத்தி விட்றாங்கன்னா, அவங்க அன்றைக்கி கண்டுக்கலை, அன்றைக்கி பாசம் வைக்கலை. நீங்கள் பாசம் வச்சதா நினச்சிக்கிட்டீங்க. அவங்க பாசம் வச்சது நடித்ததெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கூட எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு வேலை செய்யணும், அவங்களுக்கு நீங்கள் எப்படி அடிமையாக இருக்கணும், சொல்கிற மாதிரிலாம் செய்யணும், அதுக்காண்டி அவங்க அந்த பாசம் வச்ச மாதிரி பேசினதை நீங்கள் உண்மையான பாசம் நினச்சிட்டிங்க உங்கள் மாதிரி. இன்றைக்கி போய் நீங்கள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் மாறின உங்களை போய் காமிச்சிங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, வெறுக்க தான் செய்வாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப போய் நிற்கிறீங்க. எப்போ உங்கள் தைரியம் அவங்களுக்கு பிடிக்காது, உங்கள் உண்மை பிடிக்காது, உங்கள் நேர்மை பிடிக்காது அவங்களுக்கு. இதெல்லாம் அவங்கக்கிட்ட காமிக்கும்போது ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னா, அவங்க அது மாதிரி இல்லை, அவங்க போலியாக இருக்காங்க, அவங்க முகமூடி போட்டு நடிக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு பார்வை, உங்கள் முன்னாடி ஒரு பார்வை பேசுகிறாங்க, உங்கள் பார்வை இல்லாத போது அவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் ரெண்டையுமே கேட்டால் கூட அட்ஜஸ்ட் பண்ணியே இருந்தீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் உங்களை வச்சுருப்பாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களை துரத்தி விட்டுருவாங்க. இப்போ துரத்துனதை தான் நீங்கள் அலட்சியப்படுத்த தான் நினைக்கிறீங்க. அலட்சியப்படுத்துறது வந்து உங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, காலம் கடந்து நீங்கள் இந்த துன்பத்துலேருந்து வெளி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இங்கே ஒவ்வொரு மனிதனும் இந்த உறவுகள், இந்த மாதிரி உறவு சிக்கல் இருக்கிறவங்க உங்கள் மனசில் நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, அவங்க திருந்தவே மாட்டாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப காத்திருக்கீங்க. அவங்க முன்னாடி செஞ்ச அன்பான வார்த்தைகள், அன்பான அந்த உபசரிப்புகள், அவங்க சிரிப்பு, அவங்க உங்ககிட்ட வச்ச பாசம், இதெல்லாம் போலி அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட உங்களால் ஏற்றுக்க முடியல. இல்லை என் மனம், எனக்கு அறிவு புரியுதுங்க, என் மனம் வந்து இப்போது ஏற்றுக்க மாட்டேங்குது, என் உடல் வந்து அந்த பயப்படுது. எப்படி பயப்படுதுன்னா, நான் வந்து அவங்ககிட்டருந்து போயிட்டேன்னா, அவங்க இல்லாமல் நான் இருந்துருவேனா, அந்த அன்பை இழந்துட்டு நான் இருந்துருவேனா, அவங்களால எல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி போகும் பார்த்தீங்களா பின்னாடி, அது மாதிரி போகிறீங்க. அவங்க ஒரு சொறி நாயை பார்த்து துரத்துவாங்களா, அது மாதிரி துரத்துறாங்க அவங்க. அதை நீங்கள் பார்த்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க இவ்வளோ நாள். இப்போ நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப தூரத்துக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு, இல்லை இயற்கை வந்து உங்களை பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணி ரொம்ப தூரத்தில் விட்டுரும். பக்கத்தில் இருந்து பார்த்தா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவிலையாவது மாற்றி விட்டுரும் உங்களை. அவங்க அன்றாட வாழ்வையில் அவங்கள அடிக்கடி பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு மாற்றிடும். இப்போது இதே மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு ஒரு குழந்தைங்க மூலம் நடக்குது, ஒரு நண்பனுக்கு நடக்குது, ஒரு கணவன் மனைவிக்கு நடக்குது. இதெல்லாம் சொசைட்டியில் இந்த மாதிரி, ஏன் இது குரு சீடனுக்கு கூட நடக்குது.
எல்லாமே நம்மளோட நன்மை. அவங்ககிட்டருந்து பாடம் கற்றுக்க தான் நான் இப்போ துன்பமாக இருக்கவங்கள தான் பேசுகிறேன். இன்பமாக இருக்கவங்கள, ஷேர் பண்ணுறவங்கள, ஆனந்தமாக இருக்கவங்கள, அனோனியமாக இருக்கவங்கள பேசலை. நான் சண்டை போட்டுக்கிட்டு கார்மிக்காக இருப்பாங்கள்ல, அதை பேசுகிறேன். பிரிஞ்சும் போக முடியல, வாழவும் முடியல, அந்த சுச்சுவேஷன் இருப்பாங்கள்ல அவங்கள. அப்போ நீங்கள் என்ன ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப தியானத்திலேயே தவத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 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 பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டும். இந்த ரீசன் காரணனால இந்த 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 உறவை நான் வந்து நீடித்து வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டும். இந்த டிசைன் அப்படி தான், இதை சூஸ் பண்ணி வந்ததே நீ தான், நீங்கள் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்தீங்க. இன்றைக்கி உனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இதுலேருந்து அந்த அக்ரிமெண்ட்டை உடச்சிட்டு போக முடியாது. இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா திரும்ப அக்ரிமெண்ட்டு திரும்ப திரும்ப விழும். இது இது நீ தான் இதை அனுபவிச்சே ஆகணும். எத்தனை யுகம் எடுத்தாலும் எத்தனை பிரிவு எடுத்தாலும் இதை நீ அனுபவிக்கணும். இது அனுபவிச்சிரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் உள் உணர்வு உங்கள் வந்து கான்சியஸ் சொல்லும். உங்ககிட்ட உள்ளுணர்வாக பேசும். அந்த காட்சியை போட்டு காமிக்கும். ஆழ் மனத்துலேருந்து அந்த இதை காட்டும். உங்களுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் உள்ள பிரச்சனையை அந்த என்ன ரீசன்னால் அதை வந்து ஒரு ரெக்கார்டு மாதிரி எடுத்து காமிக்கும். அந்த இடத்துல இந்த ரீசனால் இத்தனை இந்த பிறவியில் இந்த காரணத்தினால நீங்கள் அவர்களுக்கு செஞ்ச துன்பத்தினாலவோ அவங்க உங்களுக்கு செஞ்ச துன்பத்தினாலவோ இவ்வாறு உறவு ஏற்பட்டது, இந்த உறவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். தெளிவாக காட்டும் பட்சத்தில் அதை ஏற்றுட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காட்டாததில் நீங்கள் தியானம் பண்ணாதவங்களாக இருந்தால், நீங்கள் ஆழ்ந்து போகாதவங்களாக இருந்தால், அது அப்படி வந்தால் கூட அதுதான் புரிஞ்சிக்க முடியாதவங்களாக இருக்கிறனால தான் இவ்வளோ துன்பப்படுறீங்க. நான் அதுதான் ஷேர் பண்ணுறேன். அதுதான் உண்மைன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் புரிய வைக்கிறேன் இதை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணை அவங்க வந்து அந்த ஊர்லேயே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த பெரிய ஜமீன் அந்த மாதிரி ஒரு குடும்பம். நிறைய செல்வ வளங்கள் இருக்குது. ஒரு பையன், அவன் ரொம்ப பெரிய உயர்ந்த படித்து அவன் பெரிய கல்வி கற்றிருக்கான். அந்த 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 கணவன் மனைவி ஒரு நல்ல பரிபூர்ண ஒரு தம்பதி. அவங்க வந்து கோவில் குளம், அந்த தானம் தர்மம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக அந்த பூமியில் அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தின் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கல்யாணம் பண்ணி வந்த பெண் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த 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 அப்பா அம்மா இருக்காங்கள்ல, அந்த பையனோட அப்பா அம்மா, அந்த பையனோட அப்பாவோட கனெக்ஷன் வச்சுட்டு அந்த பையனை இந்த மாதிரி பையனுக்கு அது தெரிஞ்சோடனே பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். இப்போ அம்மா இருக்காங்க. இப்போ அம்மா தினம் துன்பப்படுறாங்க, அழுகுறாங்க. என்னாச்சு, நான் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணல, ஏன் இப்படி நடக்குது, ஏன்னு அழுகுறாங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு கோவிலில் தினமும் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு சித்தர் வரார். அந்த சித்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி நடக்குது, என் கணவர் ஏன் இப்படி பண்ணார், என் மருமகன் ஏன் இப்படி பண்ணான், என் பையன் ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், நான் துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தினம் கேட்குறாங்க. அவர் சொல்லவே இல்லை. தினம் கேட்குறாங்க, அழுது ரொம்ப நாள் கழித்து சொல்கிறார் இந்த மாதிரி, நீ போன ஜென்மத்தில் ஒரு ஜென்மத்தில் நீ அவனோட கணவனை நீ எடுத்துக்கிட்ட. இந்த பொண்ணு மருமகளாக வந்திருக்குல்ல, அவரோட கணவனை நீ இந்த மாதிரி அவள் எப்படி எடுத்தாலோ அதே மாதிரி நீ பிரித்து எடுத்துக்கிட்ட. எரித்ததோடு இல்லாமல் மண்ணை தீ வச்சு கொளுத்திட்ட. அந்த கொளுத்தின விளைவாக தான் அந்த விளைவாக தான் உன் பையன் இறந்து போயிட்டான். இப்போது அந்த பிரித்ததுக்கு காலமாக தான் உன் கணவனை அந்த மருமக வந்து இந்த இதில் வந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ கணக்கு சரியாகி விட்டது. இதை வந்து நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இது முன் செஞ்ச வினை அப்படின்னு சொல்லி புரிய வச்சாராமா. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சது புரியாதவங்களை தாண்டி இதுதான் உண்மைங்கிறத வந்து ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே அவங்க போக முடியும். ஏன்னா அவங்க தேடுறாங்க ஏன். இது மாதிரி தான் இங்கே இருக்க ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு விலங்குக்கும். ஒரு விலங்கெல்லாம் ஒரு நாயெல்லாம் என்ன சொல்கிறது, ராஜ மரியாதையில் நடக்கும். காரில் தான் போகும், ஏசியில் தான் தூங்கும், ஃபுட்டெல்லாம் அந்த மாதிரி தான் சாப்பிடும். அது குடிக்க வைக்கிறது என்ன எல்லாமே மனிதர்களுக்கு செய்கிறது. அனைத்து சலுகையை விட 2 மடங்கு 3 மடங்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி வருது? இதுவும் ஒரு டிசைனில் தான். ஸோ நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தந்தை உங்களை இந்த மாதிரி வெறுக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி வெறுக்கிறீங்க, ஒரு குழந்தைக்காண்டியாக வாழ்கிறீங்க, இதெல்லாம் வந்து என்னென்னா காரணம் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு இன்னும் அழகாக இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு குளத்துல இறந்து போயிட்டா.
இறந்து அந்த பாடி மிதக்குது. அந்த கரையிலேருந்து அந்த சூழ உடல் பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போது மேலே வானத்துக்கு போயாச்சு. மேலே போனோன்னே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ண, அவள் சூசைட் பண்ணிட்டா இல்லையா. மேலே போனோடனே மேலே உடல் விட்டு போனோடனே நார்மல் டெத்து, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் டெத்து, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறது இதெல்லாம் தனித்தனியாக பிரான்ச் இருக்கும். அப்போ சூசைட் டெத்துக்கு அவங்க போகிறாங்க. அவங்கள கூட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வந்து கூட்டு போய் செய்கிறாங்க. அவங்க மென்டார்னு ஒன்று இருப்பாங்க. அந்த மென்டார் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி சூசைட் பண்ண, போன தடவையே சூசைட் பண்ணி தான் 100 இடம் கழித்து தான் உனக்கு வந்து உடல் கிடச்சிச்சு. இந்த உடல்லையும் இதே பண்ணிட்ட ஏன்? இல்லை எனக்கு வேறு ஆப்ஷனே தெரியல. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இவங்க ஒரு ஆணும் பெண்ணும் காதல் பண்ணியிருக்கும்போது கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்போ வீட்டில் போய் சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு பெயிண்ட் பண்ணுறவன். இந்த பெயிண்ட் பண்ணுற பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, மேலேருந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும், கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இப்போ இந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது. இதை வீட்டில் போய் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டா, நம்ம இதுக்கு வேறு வழி இல்லாமல் பயந்து அந்த அந்த குளத்துல விழுந்து இப்போ சூசைட் பண்ணிட்டான். இதுதான் நடந்தது. இதுக்கு அவங்க கேட்டாங்களாமா, மேலேருந்து மென்டர் கேட்டாங்க, ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது, நீ ஏன் இதை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை எனக்கு தெரில. ஆமாம், எப்படி இருந்துச்சானா, இந்த உடலை வந்து அப்படி வீட்டில் போய் சொல்லி அவங்க 2 திட்டி அடிச்சுட்டு வெளியில் எங்கேயா கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய பெற்று வச்சுருப்பாங்க. ஒன்று, வேறு யாருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லை அபார்ட் பண்ணிவிட்டு. ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்னென்னு கேட்டால், இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு இருக்கா, திடீர்னு வந்து தகாத உறவின் காலமாக ஒரு விலை மாதர் மாதிரி ஆகிறான். 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் என்னென்னா, இவங்களே அந்த அந்த அப்பா அம்மாவே அந்த குழந்தைய பார்க்க வச்சு அவங்க கூடயே வாழ்ந்து அப்படி போயிடுது. இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு, நீயே இதை சூஸ் பண்ண அப்படின்னா அவங்க அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இதில் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் சொல்லணுன்னா, ஒரு புது கல்யாணம் பண்ண புது தம்பதிகள், அவன் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கும்போது ஒரு சண்டை நடக்குது. அந்த சந்தையில் ஒரு கலவரம். ஒரு துப்பாக்கி வச்சு ஒருத்தன் சுடுறான். நேராக வந்து அந்த இளம் பெண்ணோட நெத்தி புருவத்தில் அந்த குண்டடி பட்டுருச்சு. இப்போ அந்த ஆள் முன்னாடியே இறந்து போயிட்டார். இவங்க மேலே போய் ஜட்ஜ்மெண்ட் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, என்னோடய மனைவி இப்படி ஆச்சு. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு மனைவி இளமையான, அதாவது கல்யாணம் பண்ண புது மனைவி இறந்து விட்டால் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி நீங்கள் பிறந்து உடல் எடுத்து போனீங்க, அதுக்காண்டி தான் நீங்கள் 2 பேரும் அக்ரிமெண்ட்டு போட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் அக்ரிமெண்ட்டோடையும் கர்மா டிசைன் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் 2 பேரும் வந்து சோல் ப்ரிவ்யூ பார்த்து தான் இந்த ஆண் பெண் உடல் இந்த மாதிரி உருவம் இருக்கணும், இந்த மாதிரி குரல் இருக்கணும், இந்த மாதிரி சிரிப்பு இருக்கணும், இந்த மாதிரி சமூகம் இருக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் பிறக்கணும், இந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கணும். ஏன் நான் சைனீஸில் பிறந்திருக்கலாம், ஜெர்மனியில் பிறந்திருக்கலாம், இட்டாலியில் பிறந்திருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கலாம், ஜப்பானில் பிறந்திருக்கலாம், ஏன் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன்னு ஒரு கணக்கு இருக்கும்ல. இது மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு காரணத்தோட டிசைனோடு தான் நம்ம வர்றோம். ஒரு ஃப்ளோ சார்ட்டோடையும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டோடு தான் நம்ம வர்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ நேரம் இதை நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இத்தனை மாதிரி நான் நிகழ்ச்சியே சொன்னேன். நீங்கள் ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணணும், சரண்டர் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களால் முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்ம சரி பண்ணக்கூடிய தன்மையில் தான் அந்த பூமியில் பிறந்து வந்திருக்கோம்.